வணக்கம் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மார்க்கெட்டை குயிக் அப்டேட் பார்க்கலாம். ஸோ கூட பார்த்தீங்கன்னா சில கிரிப்டோ நியூஸ் அண்ட் பிட்காயின் பற்றி பேச சொன்னால் ஸோ இந்த வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்து மேக்டெக் தமிழ் நோட்ராமா நோ கிளிக் பேட் போட டெக் இப்போ வாங்க படிக்கல போகலாம். நம்ம வீடியோஸில் சொல்கிறது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்கள் ஏதாவது காயினில் இன்வெஸ்ட் பண்ண விரும்புறீங்கன்னா நீங்கள் உங்களோட ஓன் அனாலிசிஸ் ஆர் ரிசர்ச் வந்து பண்ணிக்கங்க. நான் ஃபைனான்ஷியல் அட்வைசர் கிடையாது. உங்களோட ரிஸ்க்கு நீங்கள் தான் பொறுப்பு. அப்புறம் உங்களோட லாஸுக்கும் நீங்கள் தான் பொறுப்பு. நன்றி. அதான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிட்காயினோட சார்ட் வந்து பார்க்கும்போது அரௌண்ட் $66,650 கிட்ட இருக்குது. ஸோ பிட்காயின் பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் அந்த க்ரீன் பாக்ஸ். ஸோ நேற்று வந்து நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணியிருந்தேன். எனக்கு கூட பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ 67,000 பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ண முடிய மாட்டேங்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா 3 பேட்டர்னாக தெரிய வருது. ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வரையும் போது அது ஒரு டபுள் பாட்டமாக தெரிய வருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பேர் ஃப்ளாகில் வந்து போக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரிய வருது. ஸோ பிட்காயின் பார்த்தீங்கன்னா 3 பேட்டர்னில் இப்போ வந்து இருக்குது. ஸோ ஆல்ரெடி டிசெண்டிங் ப்ராட்னிங் வச்சு தான் நான் வந்து நேற்று அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகியிருக்கு. பட் அந்த ஸ்விங் அதை பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் பிரேக் பண்ணல. இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா 50 mm மேலே வந்து கேண்டில் க்ளோஸ் ஆக மாட்டேங்குது. ஓகேங்களா? ஸோ 50 mm ஆஸ் அ ரெசிஸ்டன்ஸ் நிறையா நீங்கள் பார்க்கலாம். இங்கே வீக் வந்து வச்சு அப்படியே டம்ப் ஆகியிருக்கு. ஸோ இது வந்து 1 ஹவரில் 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நேற்றே நான் சொல்லியிருக்கேன். பிட்காயின் வந்து 200 EMA ஆஸ் அ சப்போர்ட்டாக ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கு. அப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1 2 3 ஸோ 3 ஒயிட் சோல்ஜர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகியிருக்கு. பட் 20 MA பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸில் வந்துருது. ஸோ இது பிரேக் பண்ணாத வரைக்கும் 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா 50 MA, 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா 20 MA. ஸோ 20 MA எப்போலேருந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக கொடுத்துட்டு இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக கொடுத்து இங்கே பிரேக் ஆச்சு ஃபைனலாக. ஸோ இப்போலேருந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரெசிஸ்டன்ஸாக தான் ஆக்ட் ஆகியிருக்கு. ஸோ இங்கே இப்போ வந்து 2 மூவிங் ஆவரேஜஸ் மத்தியத்தில் பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து ஸ்குவீஸ் ஆகிட்டு இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக சொல்லணும்னா 200 MA, ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 20 MA. பட் இங்கே விக் வச்சிருக்கிறது லிக்விடிட்டி விக்கு. ஸோ இந்த விக்கை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபில் பண்ண வருவோம். இங்கே 64,000 இல்லை 63,800. அது 63,800 எதுக்காக நான் வந்து சொல்லிட்டே இருக்கேன்னா அது வந்து உங்களுக்கு தெரியும் காரணம். ஒன்று பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து ஆல்ரெடி இந்த ட்ரெண்டில் என்ன சப்போர்ட்டை ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கு இல்லைங்களா? அப்புறமா நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒன் டேயில் பார்க்கும்போது ஒன் டேயில் பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து நேற்று சொன்ன மாதிரி தான் அந்த ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் வந்து இருக்குன்னு சொல்லலாம் இப்போதைக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரையாங்கிள் வந்து இருக்குது. ஸோ அந்த ட்ரையாங்கிளோட அப்பர் ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 70,000 கிட்டே இருக்குது. ஸோ நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னிங் டாப்பாக வந்து கிரியேட் ஆகியிருக்கு அட் சப்போர்ட் விச் இண்டிகேட்ஸ் அ பம்ப். பட் அந்த பம்ப் வந்து ஃபஸ்ட்டு 20 அதாவது இந்த விக்கு கீழே வந்து வச்சுட்டு மேலே போகுமா இல்லை இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் பண்ணிட்டு கரெக்டாக 70,400 இல்லை 70,200 போகுமா அது வந்து பொறுத்து தான் பார்க்கலாம். உங்களோட ஒப்பீனியன் சென்ஸ் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு ஃபேக்டர் அக்கார்டிங் டு த ஸ்பின்னிங் டாப்பு அரவுண்ட் த சப்போர்ட் அப்புறமா ஒரு க்ரீன் கேண்டல் ஓப்பன் ஆனதால் ஸோ டிஏ படி வந்து இது வந்து மேலே போகும். ஓகேங்களா? பட் தேர் ஆர் அதர் ஃபேக்டர்ஸ் டூ அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா பிட்காயினோட சிஎம்இ. ஸோ சிஎம்இ பார்க்கும்போது இப்போ பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 67-60 இருக்குது. பட் பிட்காயினோட ப்ரைஸ் எங்கே இருக்குது 67, அதாவது 66 இல்லைங்களா? ஸோ பட் இந்த கேப் இன்ன வரைக்கும் டோட்டலாக வந்து ஃபில் பண்ணல சிஎம்இ. ஸோ இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேப் தேர் இஸ் கேப். ஸோ தேர் இஸ் அ கேப் டிஃப்ரென்ஸ்னு சொல்லலாம். இங்கே பார்க்கலாம், இங்கேருந்து இங்கே பார்க்கும்போது கேப் இன்ன வரைக்கும் இருக்குதான். ஸோ அந்த கேப் வந்து ஃபில் பண்ணுமா இல்லை அதை ஃபில் பண்ணாமல் மேலே போகுமா அதுதான் இப்போ நிறையா பேரோட கேள்வியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அக்கார்டிங் டு த சிஎம்இ கேப் ஃபில்லிங்ஸ் அதாவது ஸ்ட்ராட்டஜி இல்லை ஃபில்லிங் வரும்போது அது பார்த்திங்கன்னா டோட்டலாக தான் ஃபில் பண்ணிட்டு தான் போகும், மேலேயோ இல்லை கீழோ இல்லைங்களா? அது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி நம்ம வந்து ப்ரீவியஸாலாம் பார்த்துருக்கோம். ஸோ எப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து கேப் வந்து கிரியேட் ஆகியிருக்கும் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சிஎம்இ வந்து ஃபுல்லாக தான் ஃபில் பண்ணியிருக்கு இல்லைங்களா? ஸோ லாஸ்ட் ஒரு கேப் வந்து 20,000 இருக்குது. ஸோ அந்த கேப் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த கேப் இப்போது அவ்வளோ ஈஸி கிடையாது போகிறது இல்லைங்களா? பட் 35,000 38,000 கிட்டே இருந்த கேப்பெல்லாம் கண்டிப்பாக வந்து பிட்காயின் ஃபில் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எத்தீரியம் பார்க்கும்போது எத்தீரியமில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய மூமெண்ட் இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து சேம் பிட்காயின் தான் போய்கிட்டு இருக்குது. 3,350 இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா டெய்லி சப்போர்ட் தான் எடுத்துகிட்டு இருக்கு எத்தீரியம். ஸோ டெய்லி 50 MA நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா அது சப்போர்ட்டை வந்து எடுத்துகிட்டு இருக்குது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனை கிடையாது. டாமினன்ஸ் தான் பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கணும். என்ன கேட்டிங்கன்னா எத்தீரியம் வந்து பம்ப் பண்ணணும்னா டாமினன்ஸ் டம்ப் ஆகணும் இல்லைங்களா? ஸோ டாமினன்ஸ் வந்து இப்போதைக்கு ஒரு 4 ஹவரில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ரெசிஸ்டன்ஸில் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது கூட பார்த்திங்கன்னா ஒரு கிரேவ் ஸ்டோன் இல்லை ஒரு ஹேங்கிங் மேன் க்ரியேட் பண்ணிட்டு டம்ப் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ 4 ஹவரில் பட் 50 MA சப்போர்ட்டாக எடுக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு. அதை வந்து பார்க்கணும். பட் நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லா காயின்ஸுமே பார்த்தீங்கன்னா சில காயின்ஸ் வந்து கண்டிப்பாக பம்ப் ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி காயின்ஸில் நீங்கள் சின்ன ப்ராஃபிட் கூட பார்க்கலாம். ஸோ அதில் நீங்கள் வந்து ப்ராஃபிட் பார்க்க விரும்புனீங்கன்னா நம்மளோட மேக்டெக் தமிழ் சிக்னல் ஃபேமிலி இருக்குது, அதை ஜாயின் பண்ணிக்கலாம்.
எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம் இருக்கும், அதை ஃபில் பண்ணிட்டு காண்டாக்ட் பண்ணலாம், முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் $25 per month. ஓகேங்களா? அப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம மேக்டெக் தமிழ் சார்ட்ஸ் ஃபேமிலி இருக்குது. ஸோ அதை கூட பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக ஆல் பாயிண்ட்ஸோட சார்ட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அதை கூட பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அந்த லிங்க் கூட பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்த பார்த்தீங்கன்னா நம்ம DXY பார்க்கலாம். ஸோ DXY பார்க்கும்போது சரியான ஒரு ரிஜெக்ஷன் வந்து கொடுத்துருக்கு, பெரிய பெரிய ரெட் கேனல்ஸாக தெரியும் DXYல. ஸோ டெய்லியில் பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிள் இருக்கு இல்லையா, ஸோ ப்ரீவியஸான சர்க்கிள் சேம் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகி டபுள் டாப் மாதிரி தெரிந்து அது டபுள் டாப் மாதிரி கிரியேட் ஆகி இப்போ பார்த்தீங்கன்னா டம்ப் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா DXYக்கு இப்போ சப்போர்ட் ஆயிருக்கு. இங்கே ஒரு டச் ஆகலாமா, இல்லை இது பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் பண்ணுமா? அப்படி நீங்கள் பவுன்ஸ் ஆயிடுச்சுன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு வந்து இன்வர்ஸ், அப்படின்றது பிரேக் டவுன் பண்ணிச்சுன்னா பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு வந்து இது பாசிட்டிவான ஒரு சைன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐபிட் வந்து பார்க்கும்போது ஐபிட் இன்னைக்கு எப்படி ஓப்பன் ஆகி பார்க்கலாம். ஸோ ஐபிட் பார்த்தீங்கன்னா ப்ரீ மார்க்கெட் ட்ரேடிங்கில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ரெட் கேண்டலாக ஓப்பன் ஆனது. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து இப்போ மேலே வந்து போகிட்டு இருக்குது ப்ரீ மார்க்கெட்டில் பார்க்கும்போது. ஸோ 7 மணிக்கு எப்படி வந்து க்ளோஸ் ஆகும் இல்லை ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்கலாம். அப்புறமா நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப்போட வந்து ஓப்பன் ஆச்சு, பட் கேப்பை பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிடுச்சு. பட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கேப் டவுன் ஓப்பன் ஆனது இன்ன வரைக்கும் ஃபில் ஆகலை. நீங்கள் பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வரைக்கும் கேப் இருக்குது. ஸோ அது வந்து ஃபில் ஆகுமா இல்லை ஆகாதா அது வந்து பொறுத்து தான் பார்க்கலாம். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சில வேறு ஃபேக்டர்ஸ் பார்க்கும்போது, அதாவது ஃபண்டிங் ரேட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, ஃபண்டிங் ரேட்ஸில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒன்றும் கிடையாது, பட் இருந்தாலும் நான் காட்டிடுறேன். ஸோ ஃபண்டிங் ரேட்ஸில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக நியூட்ரல் தான் இருக்குது, அவ்வளோ ஒன்றும் பெரிய சேஞ்ச் கிடையாது. தேர் இஸ் நியூட்ரல் ஃபண்டிங் ரேட்ஸ். அப்புறமா நம்ம வந்து லிக்விடிட்டி ஹீட் மேப்பில் பார்க்கும்போது, லிக்விடிட்டி ஹீட் மேப்பில் பார்த்தீங்கன்னா பெரிய டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா மேலே கீழே ரெண்டு பக்கமே பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி தேர் இஸ் பீயிங் பில்ட்னு சொல்லலாம். பட் 24 hour சின்ன சின்ன லோ டைம் ஃப்ரேம்ஸில் பார்க்கும்போது லிக்விடிட்டி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக கீழே இருந்தது. அதை பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து கிராப் பண்ணிச்சிங்க நீங்கள் பார்க்கலாம். ஸோ மேலே தான் இப்போ லிக்விடிட்டி இருக்க அரௌண்ட் 67,000 கிட்ட. ஸோ மோஸ்ட்டாக 67,000 கிட்ட பார்த்தீங்கன்னா 67 290 300 கிட்ட பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி இருக்குது. ஓகேங்களா? ஸோ திரும்பி அங்கே போயிட்டு லோ லிக்விடிட்டி கிராப் பண்ணிட்டு சிஎம்இ கேப் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு மேலே வரலாம் அப்படின்னு என்னோட ஒப்பீனியன். பட் உங்களோட ஒப்பீனியன் சொல்லுது மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா நம்ம சில நியூஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். Coinbase secures restricted dealer license in Canada, pushing expansion abroad amid SEC crackdown. ஸோ தெரியும் இப்படி SEC பார்த்தீங்கன்னா Coinbase வந்து லாசூட் வந்து ஃபைல் பண்ணி இப்படி அன்ரெஜிஸ்டர்ட் செக்யூரிட்டி செல் பண்ணிட்டு இருக்காங்க. யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா அன்ஆத்தரைஸ்டாக பார்த்தீங்கன்னா Coinbase வந்து ஆப்ரேட் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜட்ஜு அந்த க்ரீன் லைட் வந்து கொடுத்துட்டாங்க இல்லையா. ஸோ இப்போ அந்த ஒரு இதில் பார்த்தீங்கன்னா Coinbase வந்து கேனடாவில் ஒரு லைசன்ஸ் வந்து அக்வயர் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம் கீழே வந்து Coinbase says it is the first international exchange, அதாவது கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் டு ரிசீவ் ரெஸ்ட்ரிக்டட் டீலர் ரெஜிஸ்ட்ரேஷன் கேனடா. ஸோ இது பார்த்தீங்கன்னா Coinbase மட்டும் கிடையாது, டோட்டல் கிரிப்டோ இண்டஸ்ட்ரிக்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து யூஎஸோட சில டேட்டா வந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம்ஸ் அண்ட் நான் ஃபார்ம் பேரோல்ஸ். ஸோ இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம்ஸ் பார்க்கும்போது ஆக்சுவல் வந்து 221K வர்சஸ் 210K ப்ரீவியஸாக இருந்திருக்கு. எஸ்டிமேட்டட் பார்த்தீங்கன்னா 214K. ஸோ எஸ்டிமேட்டடுக்குனா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு. பட் இன்னொரு பக்கம் நான் ஃபார்ம் பீரியல்ஸ் பார்க்கும்போது அது பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக வந்திருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 trillion ஆசெட் மேனேஜர் மார்கன் ஸ்டான்லி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேஸ் ஆடிட்டு இருக்காங்க, இல்லை ரேஸ் பண்ணிட்டு இருக்காங்க டு ஆஃபர் பிட்காயின் ETF டு ஆல் கிளைண்ட்ஸ் அப்படின்னு வந்து வந்திருக்கு. மார்கன் ஸ்டான்லி இவ்வளோ பெரிய கம்பெனி, அவங்களே பார்த்தீங்கன்னா இப்படி பிட்காயின் ETF வந்து டு ஆல் கிளைண்ட்ஸை வந்து ஆஃபர் பண்ணும் அப்படின்னு வந்து ரேஸில் வந்து முன்னாடி வந்து போக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 trillion ஆசெட் மேனேஜர் ஃப்ராங்க்லின் டெம்ப்ளன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்படி ஆர்டினல்ஸ் டிரைவ் பாசிட்டிவ் மொமெண்டம் இன் பிட்காயின் இனோவேஷன். ஸோ பிட்காயின் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இப்படி BRC20 டோக்கன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இனோவேஷனுக்கு இன்னும் பாசிட்டிவ் மொமெண்டம் வந்து கிரியேட் பண்ணும் ஆர்டினல்ஸ் அப்படின்னு வந்து ஃப்ராங்க்லின் டெம்ப்ளன் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால BRC20 டோக்கன்ஸ் மேலே கொஞ்சம் கண்ணு வைங்க, முக்கியமாக ஆடி, அப்புறமா சாட்ஸு, ரேட்ஸு, பேக்கு, ஸோ இந்த மாதிரி காயின்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்ணு வைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து மூவ் ஆக வாய்ப்புகள் இருக்குது அந்த நியூஸ்னால. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் நம்மளே இந்த வீடியோட முடிக்க வரும். ஸோ இதுதான் இந்த சில நியூஸ், சில குயிக் மார்க்கெட் அப்டேட்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் தட்டி விடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் சொல்லுவோம். மேக்டெக் தமிழ் டெலிகிராம் ஜாப்லாம் உங்களுக்கு பேசிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் ஸ்மாக் சைனிங் ஆஃப். நீங்கள் அதை பார்த்துக்க பாருங்கள். நன்றி, வணக்கம்.